Sixth question. கீழ்கண்டவற்றுள் எது பொருத்தமானது இல்லை? ஏ. சுர்ஜித் சிங் பர்னாலா தமிழக பல்கலைக்கழகங்களின் வேந்தர். பி. பக்ருதீன் அலி அகமது முன்னாள் குடியரசுத் தலைவர். சி. ஏபிஜே அப்துல் கலாம் அக்னி சிறகுகள். ஆப்ஷன் டி. மேதா பட்கர் ஐநாவின் இந்திய பிரதிநிதி. Which one of the following is not correctly matched? A. Surjit Singh Barnala, Chancellor of Universities of Tamil Nadu. B. Fakhruddin Ali Ahmad, former President of India. C. APJ Abdul Kalam, Wings of Fire. The option D. Medha Patkar, Indian representative in the UNO. சுர்ஜித் சிங் பர்னாலா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட கவர்னராக இருந்தார். எப்போனா 1990 to 1991. அதனால தான் அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் சான்சலராக இருந்தார். ஃபக்ருதீன் அலி அகமது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தியாவோட 5th பிரசிடென்ட். எந்த டைம் ஆஃப் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1974 to 1977. அப்போ அதுவும் ரைட்டு கரெக்டாக மேட்சாக இருக்குது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட ஆட்டோபயோகிராஃபி தான் விங்ஸ் ஆஃப் ஃபயர். ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் கரெக்டாக மேட்சாக இருக்குது. ஆப்ஷன் டி மட்டும்தான் ராங்லி மேட்ச். ஏன்னா மேதா பட்கர்ன்றது வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் தான். அவர் வந்து நர்மதா பச்சோ அண்டோலன்ஸ்க்கு வந்து லீடராக இருந்தார். நர்மதா பச்சோ அண்டோலன்ஸ் அப்படின்னு என்னன்னா நர்மதா இருக்க இடையில ஒரு பெரிய டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அந்த டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற வில்லேஜஸ்ஸு ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இடமாற்றம் பண்ண வேண்டிய சூழல் வந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் பீஸ்ஃபுல்லாக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி அவங்களுக்காக ஃபைட் பண்ணி சோஷியல் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தது தான் பார்த்தீங்கன்னா மேதா பட்கர். அவர் வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடாக நிறைய அவேர்னஸை கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ஜஸ்டிஸ்லேயும் ஹியூமன் ரைட்ஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 7th கொஸ்டின். யாரால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? ஏ. ராபர்ட் கிளைவ். பி. நேப்பியர் பிரபு. சி. ரிப்பன் பிரபு. டி. கார்ன்வாலிஸ். Who laid the foundation of the British Empire? A. Robert Clive. B. Lord Napier. C. Lord Ripon. D. Lord Cornwallis. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பவர் வந்து இந்தியாவில் வரதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தார். பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 வந்து நவாப் ஆஃப் பெங்காலை வந்து அவர் வந்து டிஃபீட் பண்ணி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அதுக்கப்புறமா இந்தியாவில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கண்ட்ரோலை வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க தான் அதுதான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லாமே அவங்க பிரிட்டிஷ் ஃபுல்லாக வந்து நம்ம இந்தியாவை ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக பேட்டில் ஆஃப் பிளாசி இருந்ததுனால அதுக்கு காரணமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ்.